ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் நம்ம வந்து யூடியூப் லைவ் வந்து எப்படி போடலாம் அப்படின்னு சொன்னோம். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து 4000 வந்து வாட்ச் அவர் ரீச் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சீக்கிரமாக ரீச் ஆகணும் இல்லையா? அதுக்கு நம்ம என்ன மாதிரி வீடியோ போடணும், சீக்கிரமாக வாட்ச் அவர் எப்படி கெயின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து 1 இயர் 2 இயர் ஆகியும் நம்மளோட வீடியோஸ்க்கு மானிட்டேஷன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. நம்மளோட வீடியோ வந்து கரெக்டான முறையில் ஷார்ட்ஸு அண்டு வந்து கண்டென்ட் வீடியோ அண்டு வந்து லைவ், இது மூணும் வந்து டெய்லி வந்து ஒரு நாள் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லி ஒரு நாள் லைவ் போட்டோ, ஒரு நாள் வந்து ஷார்ட்ஸ் போட்டோ, ஒரு நாள் கண்டென்ட் போட்டோ அப்படின்ட்டு இருக்காமல் ரெகுலராக இந்த மூணையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா வந்து 4000 வாட்ச் அவர் சீக்கிரமாக கெயின் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப சிம்பிள், ஆனால் வந்து யாரும் தெரியறதில்ல. ஆனால் வாட்ச் அவர் வரலன்ட்டு இருப்பாங்க. வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டிங்கன்னா வாட்ச் அவர் வராது. அதே மாதிரி வந்து வெறும் ஷார்ட்ஸில் மட்டும்னா நம்ம எடுக்கிறது ரொம்ப சிரமம். பார்த்திங்கன்னா 30M வந்து நீங்கள் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து மானிட்டேஷன். அதுக்கு பதில் நீங்கள் வாட்ச் அவர்லேயே கெயின் பண்ணிங்கன்னா 4000 கூட இப்போ 3000 குறைச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3000 நீங்கள் எடுத்திங்கனாலே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மானிட்டேஷன் வந்துடும். இதுக்காக நீங்கள் தனியாக சப்போர்ட்டாக எதுவுமே பண்ண வேணாம். உங்கள் வாட்ஸ்அப் கம்ப்ளீட் ஆனோன்னா அவங்களே உங்கள் மெயிலுக்கு கங்க்ராச்சுலேஷன், உங்களுக்கு மானிட்டேஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. இன்னும் நிறைய டிப்ஸ் உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த டிப்ஸோடு உங்களை நான் பார்க்குறேன். பாய்.